உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும், வெக்கமான சூழல் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நீட் தேர்வு வந்து ரத்து செய்ய முடியும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் பொங்கலுக்கு மற்றும் தமிழ்நாடு அரசு விற்று தீர்த்த மதுவினுடைய தொகை மட்டும் 710 கோடி. அதே தீபாவளிக்கு எடுத்துக்கொண்டால் 795 கோடி என்றால் இந்த மதுவின் மூலியமாக நாளுக்கு நாள் வருமானம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்து கொள்கிறீர்களே, இதுதான் நீங்கள் சொன்ன விடியலா என்கிற கேள்வியை அண்ணனிடம் நான் கேட்டேன். எந்த திமுகவை எதிர்த்து டிவியை தூக்கி போட்டு உடைச்சாரோ, டார்ச் லைட்டை எரிஞ்சாரோ, அதே கமலஹாசன் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைத்து ஒரு ராஜ்யசபா சீட்டை அவருக்கு கொடுத்ததற்கு பிறகாக இன்னைக்கு திமுக கூட்டணியில் போனதுக்கு பிறகு அந்த கமலஹாசன் பாஜக டீமாக தெரியல. தேர்தல் வருதுனா தான் உங்களுக்கு லேப்டாப் வருது, தேர்தல் வருதுனா தான் உங்களுக்கு 5000 ரூபா வருது, தேர்தல் வருதுனா தான் பொங்கல் பரிசு 3000 வருது. அப்போ இது மக்கள் மீதான நலனா, தேர்தலுக்கான நலனா? 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் திமுகவின் சார்பில் ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்ற அந்த பாடல் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கக்கூடும். 5 ஆண்டுகள் கழித்து அதில் சொன்ன மாதிரியான அந்த விடியல் வந்துவிட்டதா என்று பார்த்தால் இதுவரைக்கும் வரவில்லை. இப்போது எண்ணற்ற தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அள்ளி தெளித்தது. சாத்தியமில்லாத, செய்ய முடியாத வாக்குறுதிகளும் அதில் பல இருந்தது. அப்போ ஊராக முதலமைச்சர் சென்றார், பெட்டிகளை எல்லாம் மனுக்களை வாங்கி போட்டார், பல மனுக்கள் அதில் கொடுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தீர்ந்ததாக தெரியல. அதில் எனக்கு குறிப்பாக நிறைய செய்திகளை சொல்ல முடியும். ஒரு சில கேள்விகளை மட்டும் அண்ணன் சரவணன் அவர்கள்கிட்ட நான் கேட்குறேன். முதலாவதாக அந்த திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி மதுக்கடைகளை மூடுவோம் என்கிற வாக்குறுதி. 360வது வாக்குறுதி நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம், குடியினால் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இருவரும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அது மது வருமானத்தின் மூலியமாக வரக்கூடிய ஆட்சி தான். இவர்கள் மூலவராக தங்களுடைய ரோல் மாடலாக ஐக்கானாக முன்னிறுத்தக்கூடிய அண்ணாதுரை சொன்னார், மதுவின் மூலியமாக வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமமானது. மதுவை விட்டுத்தான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்றால் துண்டை உதறி தோளிலே போட்டுக்கொண்டு நடையை கட்டுவேன், ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இறங்குவேன் என்று அண்ணாதுரை சொன்னார். அப்போ அதன் வழியில் இவர்களும் வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, மதுக்கடைகளை இதுவரைக்கும் ஏன் மூடவில்லை என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு மற்றும் தமிழ்நாடு அரசு விற்று தீர்த்த மதுவினுடைய தொகை மட்டும் 710 கோடி. அதே தீபாவளிக்கு எடுத்துக்கொண்டால் 795 கோடி என்றால் இந்த மதுவின் மூலியமாக நாளுக்கு நாள் வருமானம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்து கொள்கிறீர்களே, இதுதான் நீங்கள் சொன்ன விடியலா என்கிற கேள்வியை அண்ணனிடம் நான் கேட்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி வருது சார். 48,000 கோடி, 3,000 கோடி இந்த போன வருஷத்தில் ஏறி போச்சு. ஓகே, அப்போ ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி ரூபாய்க்கு மது வருமானத்தை விற்று அதன் மூலியமாக ஆட்சி நடத்தக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்குது. இரண்டாவதாக மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அதிலும் இந்த வாக்குறுதி இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதை தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்தார். அமைச்சராக, நிதித்துறை அமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்ததற்கு பிறகாக கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்தார். அப்போ திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுபடி, அதே மாதிரி அமைச்சர் சொன்னபடி இந்த கல்விக் கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக் கடன் ஏறக்குறைய 89,000 கோடி. தமிழ்நாட்டு மாணவருடைய கல்விக் கடன் இந்தியாவிலே கல்விக் கடனுக்காக அதிகமாக விண்ணப்பிக்கக்கூடிய இடத்துல முதல் இடத்துல தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடன் வாங்கித்தான் படிக்க முடியும் என்கிற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, இதுவரைக்கும் எத்தனை கோடியை ரத்து செஞ்சிருக்கிறீங்க? திமுக ஆட்சியினுடைய இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக 2 வருஷ கல்வி ஆண்டில் 2022, 23, 24, 25 இந்த கல்வி ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 7,300 கோடி ரூபாய் கல்வி கடனாக மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த கடனையாவது நீங்கள் ரத்து செய்யவில்லையே ஏன் என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். அதே மாதிரி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 170 நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி கற்கும் அந்த பெர்சன்டேஜ் லிட்ரஸி ரேட்டை அதை நாங்கள் 100 விழுக்காடு அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவு செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2025ஆம் ஆண்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி பாராளுமன்றத்தில் கொடுத்த பதில் நான் உங்களுக்கு தருகிறேன். தமிழ்நாட்டினுடைய லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு பெற்ற, அதாவது எழுத படிக்க தெரிந்த மாணவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 85.5% மட்டும்தான். அப்போ 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்று சொன்னீர்களே, 2025 உங்கள் ஆட்சி இப்போது முடிய போகிற 2026 இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. 85% தான் இருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, 100 பேருக்கு தமிழ்நாட்டில் 85 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியுது, 15 பேருக்கு எழுத படிக்கவே தெரியல அப்படின்றதான் வேதனையான ஒரு செய்தி. அதே மாதிரி அவர்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் ஐயா மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும், வெக்கமான சூழல் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால்
5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நீட் தேர்வு ஏன் இது வரைக்கும் ரத்து செய்யவில்லை என்கிற கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். மத்தியில் காங்கிரஸ் வரவில்லை, இல்ல அப்படியே ஒரு ஒன்றும் சொல்லலையே. மத்தியில் காங்கிரஸ் வரவில்லை, காங்கிரஸ் வந்தா நாங்க செஞ்சிருவோம் சொல்லல. இல்ல உதயநிதியுடைய பேச்சை நீங்க எடுத்து போடலாம். மத்தியில காங்கிரஸ் வந்தா எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்லல. அது ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து செயல்படுத்துவோம்னு சொன்னாங்க. இது ஒண்ணு. இப்ப இத்தனை செய்திகள் நம்ம கேள்வியை கேட்டோம்னா இதற்கெல்லாம் திமுகவினரிடம் பதில் இருக்காது. மாறாக என்ன சொல்லுவாங்க, கேள்வி கேட்கறவங்க எல்லாம் ஒன்று பி டீம்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த போட்டி அப்படின்றது வந்து எங்களுக்கும் மத்திய அரசுக்குமான என்டிஏக்குமான போட்டி அப்படின்னு. அப்ப நீங்க பி டீம் இல்லையா? நான் சொல்றேன், இப்போ திமுகவை எதிர்த்து ஒருத்தங்க களத்தில் நிற்கிறாங்க, அரசியல் கட்சிகள் போராடுறாங்க, மாற்று அரசியலை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதை பி டீம் என்று சொல்லி ஒடுக்கக்கூடிய பாஜகவினுடைய கைக்கூலிகள், ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம், பாஜகவினுடைய பி டீம் என்று முத்திரை குத்தக்கூடிய வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்து வருது. ஆனால் உண்மையான பி டீம் யாருன்னு பார்த்தோம்னா திமுக தான். அதிமுக நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ என்னால் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி மாதிரியே ஐயா கமலஹாசன் அவர்களும் மாற்று அரசியல் வந்து நின்னாங்க. அப்படி மாற்று அரசியல் வந்து நிற்கும்போது அவரையும் பாஜகவினுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி என்றெல்லாம் முத்திரை குத்தியது இதே திமுக. ஆனால் கமலஹாசன் தோல்வியுற்று இந்த மாற்று அரசியல் நம்மளால் நிற்க முடியாது அப்படின்னு எந்த திமுகவை எதிர்த்து டிவியை தூக்கி போட்டு உடைச்சாரோ, டார்ச் லைட்டை எரிஞ்சாரோ, அதே கமலஹாசன் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து ஒரு ராஜ்யசபா சீட்டை அவருக்கு கொடுத்ததற்கு பிறகாக இன்னைக்கு திமுக கூட்டணியில் போனதுக்கு பிறகு அந்த கமலஹாசன் பாஜகவுடைய பி டீமாக தெரியல. அப்போ என்ன அப்பட்டமாக தெரியுது அப்படின்னா, திமுகவை எதிர்த்து யாராவது அரசியல் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க பாஜகவுடைய பி டீம், அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி. அதே கமலஹாசன் திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சிட்டாரு, திமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து சமூக நீதியை காத்தவராக இருக்கிறாரு, பெரியாரிஸ்ட் ஆயிடுறாரு, எல்லாம் ஆயிடுறாரு. அப்போ என்னன்னா, எதிர்த்து கேள்வி கேட்குறோம், எதிர்த்து அரசியலை முன்வைக்கிறோம்னா அந்த அரசியலுக்கு பதில் சொல்ல முடியாமல், அந்த அடியினுடைய வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு அவதூறை கட்டமைப்பது. அந்த அவதூறை கமலஹாசன் மேல கட்டமைச்சாங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி மேல கட்டமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க திமுக மேல தொடர்ச்சியா விமர்சனம் சொல்லிட்டே இருக்கக்கூடிய நாம் தமிழர் எங்கேயாவது பாஜக மீது ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறதா அப்படின்னா திமுக 2014 தொடங்கி பாஜக ஆட்சி கிட்டத்தட்ட 3வது முறையாக இப்ப நடக்குது. பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரித்தது. திமுக என்னென்ன ஆதரிச்சதுன்றதை நான் அடுத்து சொல்றேன். அப்படி ஒரு சட்டத்தை கூட காட்ட முடியாது. அதே மாதிரி பாஜக கொண்டு வந்து இந்த சட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கவில்லை அப்படின்னு காட்ட முடியும். எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், மாநில உரிமையை பறிக்கிறதா இருக்கட்டும், அத்தனை உரிமைக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கிறது, பேசி இருக்கிறது. ஒரு சான்றை காண்பீங்க. நீட் தேர்வு வந்தா திரு சீமான் அவர்கள் சொல்றேன், நீட் தேர்வு வந்தா கொண்டு வந்தது காங்கிரஸ், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அரவன்ஸ் பண்ணது காங்கிரஸ், கொண்டு வந்தது பாஜக. அப்ப எதிர்க்க வேண்டியது காங்கிரஸையா பாஜகங்கிற கேள்விக்கும் பதில் இருக்கு. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுறேன். இப்போ என்னன்னா, உண்மையிலேயே பாஜக ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொடுக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக அதுக்கு எதிராக போராடுதா, உண்மையிலேயே பேசுதானா? அப்படி இல்லை, ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக 2019 என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது. என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், கருத்துக்களை முன் வச்சார்கள், வீராசமாக பேசினாங்க. ஆனால் அதே என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக பேசிவிட்டு அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இது எப்படி? அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அமித்ஷா ஓப்பனாக சொன்னார், இந்த சட்டத்தை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எதிராகவும் தமிழ் இயக்கங்களுக்கு எதிராகவும் தான் கொண்டு வருவோம் என்று ஓய்சிக்கு பதில் சொன்னார். அப்படி சொன்னதுக்கு பிறகாகவும் கூட எதிர்த்து பேசிவிட்டு ஆதரித்து ஓட்டு போட்டு துரோகத்தை செய்து பாஜகவுக்கு துணை போனவர்கள் இந்த திமுக காரங்க. அதே மாதிரி புதிதாக இப்போ 2025 ஒக்ஃபு திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. திமுக அந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தது, பேசியது, எதிராக வாக்களித்தது, எல்லாம் நடந்தது. அந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் போட்டிருக்கிறது திமுக. இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் எதிர்த்த திமுக, உச்சநீதிமன்றத்தில் இதற்கு எதிராக வழக்கு போட்டிருக்கக்கூடிய திமுக அதற்கு எதிராக ஒரு பிரஸ் ரிலீஸையும் வெளியிட்டது. அந்த பிரஸ் ரிலீஸை கூட என்னால் தர முடியும். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக அரசு அவசர அவசரமாக இந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் இது நிலுவையில் இருக்குது, இதனுடைய இறுதி தீர்ப்பு அட்ஜுடிகேஷனில் இருக்கிறதுனால இறுதி தீர்ப்பு வருகிற வரைக்கும் இந்த புதிய ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி ஒக்ஃபு வாரியத்தை நாங்கள் அமைக்க மாட்டோம் என்று பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்து விட்ட பிறகாக 2025 டிசம்பர் மாதம், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 12ஆம் தேதி புதிதாக ஒரு ஜியோவை போட்டு புதிய ஒக்ஃபு வாரியத்தை இந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி அமைத்து விட்டார்கள். இது நாடகம் இல்லையா? அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரைக்காலுக்கு அமித்ஷா வந்திருந்தார். அமித்ஷா வந்தபோது மதுக்கடைகளும் இறைச்சி கடைகளும் மூடப்பட்டது. அப்போ திமுகவினர் எல்லாம் கேட்குறாங்க, இறைச்சி கடைகளை ஏன் மூடுறீங்க? மதுக்கடைகளை மூடுறது ஒரு லாஜிக் இருக்குது, இறைச்சி கடைகளை ஏன் மூடுறீங்க? இது சங்கீதனம் இல்லையான்ற கேள்வியில் வந்து முன்வைக்கிறாங்க. இதே திமுக அரசு, எனக்கு முன்பாக பேசின முஸ்தபா அவர்கள் கூட சொன்னாங்க, ஆம்பூரில் பிரியாணி திருவிழாவில் எல்லா பிரியாணிக்கும் அனுமதி இருந்துச்சு, ஆனால் பீஃப் பிரியாணிக்கு மட்டும் அனுமதி இல்லை. இது சர்ச்சையானதுக்கு பிறகாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரியாணியை சேர்த்துருந்தாங்கன்னா உண்மையிலேயே உங்கள் திராவிட மாடல் அரசு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பீஃப் பிரியாணியை சேர்க்கறதுக்கு பதிலாக ஆம்பூரில் மழை வருதுன்னு தள்ளி வச்சுட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு, ஆம்பூரில் இன்ன வரைக்கும் மழை நிற்கல. இப்படி தான். அப்போ என்னடான்னா, இந்த இறைச்சி கடை மூடுவது தொடர்பாக அண்ணன் வந்து
திமுக காரங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அமித்ஷா வர்றதுனால காரைக்கால இறைச்சி கடையில் மூடுறாங்க அப்படின்னு. வருடம் ஒவ்வொரு ஆண்டும் மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இறைச்சி கடை மூடப்படுகிறது. இதில் என்ன நியாயம்? மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய மக்கள் இறைச்சி சாப்பிடாம இருக்காங்கன்னா அது அந்த மக்களுடைய மத நம்பிக்கை, அவர்கள் தாராளமாக செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இறைச்சி கடைகளை மூடுவது எப்படி? அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தமிழ்நாட்டில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு சென்னையில் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறது என்று 3 பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டது. பூந்தமல்லியில், பட்டாபிராமில், புளியந்தோப்பில் என்னால் ஆதாரம் தர முடியும். அப்போ இது என்ன சங்கீதனத்தில் வருது? இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆளுநரை வச்சுட்டு இன்னைக்கு பூச்சாண்டி காட்டுறாங்க. ஆளுநர் அப்படி செய்ய மாட்டார். ஆளுநருக்கு சட்டப்படி எந்த அதிகாரம் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாது. இஸ் a நாமினல் ஹெட், அவ்வளவுதான். ஆக்சுவல் பவர் வெஸ்டட் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் மினிஸ்ட்ரி, இதில் தான் அதிகாரம் இருக்குது. இந்த ஆளுநருக்கு எதிராக இந்த பூச்சாண்டி காட்டுறாங்கல்ல, மத்திய அமைச்சரவையில் தொடர்ச்சியாக 17 முதல் 18 ஆண்டு காலம் அமைச்சரவையில் அங்கம் வகித்த கட்சி இந்த திமுக. அப்படி திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுடைய கூட்டணி கட்சி 10 ஆண்டு காலம் யூபிஏ சர்க்கார் 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்தது. இந்த ஆளுநருக்கான அதிகாரத்தை முடக்கக்கூடிய விதமாக இந்த ஆளுநர் என்பது ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட் தான் என்ற மாற்று கருத்தும் இல்லைன்னு பேசக்கூடிய இந்த திமுக, அதனால் உடன்படுறோம். ஆளுநர் என்பது பதவி என்பது தேவையில்லாத பதவி. அண்ணாதுரை அவர்கள் கூட ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்னாரு. அது கூட தவறான ஒப்பீடு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆட்டுக்கு தாடினால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாட்டுக்கு ஆளுநர் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு உட்பட அத்தனை மாநிலங்களுக்கும் பிரச்சனை. அப்படி அந்த ஆளுநர் பதவியை நீக்குவதற்காக, அந்த அதிகாரம் இல்லாமல் தூக்கி எறிவதற்காக திமுக என்ன முன்னெடுப்புகள் எடுத்தது? அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு வகித்த போதெல்லாம், உங்கள் கூட்டணி ஆட்சி நடந்த போதெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து விட்டு இன்னைக்கு ஆளுநரை குறை கூறுவது என்பது அது பொருந்தா காரியம். உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதெல்லாம் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணீங்க? இத்தனை கேள்விகளை நாம கேட்குறோம், இதற்கு எதுக்கும் பதில் இல்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் இந்தந்த சாதனையெல்லாம் செஞ்சுருக்கிறோன்னு மக்கள்கிட்ட இந்த தேர்தலில் சொல்லி வாக்கு கேட்பாங்கன்னா மாட்டாங்க. மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா காசை கொண்டுட்டு வருவாங்க. வாக்குக்கு 1000 2000 கொடுத்து தான் வாக்கு கேட்பாங்க. கூடுதலாக இந்த திமுக ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனலாக அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து அதுக்கு தேர்தல் நெருக்கத்தில் இன்றைக்கு மக்களுக்கு காசை வாரி இறக்கக்கூடிய காட்சியில் பார்க்குறோம். கடந்த 2025 பொங்கல் பண்டிகைனப்போ அந்த பொங்கல் தொகுப்பாக ₹1 கூட கொடுக்காத தமிழ்நாடு அரசு 3 மாதத்தில் தேர்தல் வருதுன்ன உடனே இந்த பொங்கலுக்கு ₹3000 கொடுக்குது. இதுவரைக்கும் கோடைகால தொகை என்று ₹2000 இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. 2021 கோடைக்காலம் வரல, 22 வரல, 23, 24, 25 வரல, 26 மட்டும்தான் கோடைக்காலம் வருது. ஏன்னா இந்த கோடை காலத்தில் தான் தேர்தல் வருது. அதனால அந்த ₹2000 கொடுக்குறாங்க. இப்படி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூட மாணவர்களுக்கு 5G டேப் கொடுப்பேன், மக்களுக்கு நல்லது செய்யறோம், 5000 கொடுக்குறோம். அது மக்களுக்கு கடன் வாங்கி காசு கொடுப்பதா நல்லதா? 10,62,200 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்குது. 5 லட்சம் கோடி ரூபாய் எடப்பாடி அவர்கள் கடனாக வச்சுட்டு போகும்போது சொன்னாங்க குதிரை பேர் ஆட்சி அப்படின்னு. உண்மையிலே குதிரை பேர் ஆட்சி தான். அதன் வெளிப்பாடாகத்தான் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்தது. ஆனால் இது என்ன பேர் ஆட்சி, என்ன பேரம் செய்ததுனால இந்த 10,62,200 கோடி ரூபாய் கடனாக வந்திருக்கிறது. அப்போ இத்தனை கடனையும் வைத்துக்கொண்டு நிதியை எங்கிருந்து வருமானத்தை ஈட்டி இந்த காசெல்லாம் கொடுக்குறீங்கன்ற கேள்விதான் நமக்கு எழுது. அப்போ என்னடா முழுக்க தேர்தல் லாபத்திற்காக, தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா எளிய பிடிக்கிறதுக்காக ஒரு தேங்காய் துண்டு சுட்டு வைப்பாங்களா பொறிக்குள்ள, அப்படி வைக்கக்கூடிய வேலையாகத்தான் இந்த லேப்டாப். இப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்க பாருங்க, 4 வருஷமா கொடுக்காத இந்த 5G டேப் கொடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஏன் கொடுக்கல? ஏன் இந்த நெருக்கத்தில்? அப்போ தேர்தல் வருதுன்னா தான் உங்களுக்கு லேப்டாப் வருது, தேர்தல் வருதுனா தான் உங்களுக்கு 5000 வருது, தேர்தல் வருதுனா தான் பொங்கல் பரிசு 3000 வருது. அப்போ இது மக்கள் மீதான நலனா, தேர்தலுக்கான நலனா என்கிற கேள்வியை கேட்டு அடுத்த சுற்றில் மற்ற கருத்துக்களை பேசுகிறேன். நன்றி.